ஆம்ஸ்ட்ராங் இறுதி அஞ்சலிக்கு வந்த முன்னாள் யூபி முதல்வர் மாயாவதி தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சியா, இந்திய அளவில் இது பேசு பொருளாக மாறிப்போச்சு. அப்போ முதலமைச்சருக்கு மேலும் மேலும் என்ன ஒரு பெரிய அழுத்தம், அரசியல் அழுத்தம். இதில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகள் சரியா ரியாக்ஷன் பண்ணல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கு ஒரு ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் அதுக்காக 65 ஐஏஎஸ்களை மாற்றுவாங்களா? 65 ஐஏஎஸும் இந்த அரசோடு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முரண்பாடு உள்ளவர்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அதிரடி மாற்றம் என்பது உதயநிதிக்கு மேலும் ஒரு மகுடம். இப்போ எல்லாமே சாஃப்ட் நேச்சர் பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு துணை முதல்வர், முதலமைச்சருடைய இலாக்காக்களை அவர் பார்த்துக்குவார். எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை எங்கே கடைச்சி கொண்டு வச்சு நீங்கள் கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க, நான் கையில் போட்ட மாட்டேன்னு சொல்லி எங்கே ரிஜிஸ்ட்ரார் முன்னாடி சொல்லியிருந்தால், காவல்துறை அங்கே வந்திருந்தால் இந்த பத்திரப்பதிவே நடந்திருக்காதுங்க. இந்த பத்திரப்பதிவை நடந்திருக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையோடு, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உடந்தையோடு தான் இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு. அப்போ காவல்துறை செயலிழந்து போய்விட்டது, பத்திரப்பதிவுத்துறை செயலிழந்து போய்விட்டது. என்கவுண்டர் பண்ண திருவேங்கடத்தின் மீது ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி தென்னரசை நடு ரோட்டை ரசித்து வெட்டி கொள்றான், அடுத்த ஆம்ஸ்ட்ராங் கொண்டு இருக்கான். அப்போ காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருந்தது? அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா, தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா? வாங்கி கொடுக்கவே இல்லையே. ஏன் நிரூபிக்க முடியல? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது தற்போதைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகான அந்த நிறைய பிரச்சனைகள், அதில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், அருண் ஏடிஜிபி மாற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய அதிரடி மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு புதிய தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய பதவி கிடைக்க போகுது. அது அந்த துணை முதல்வர் பதவின்றது கடந்த வருடங்கள்லேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக இருக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறதுனால அவருடைய அந்த பொறுப்புகள்லாம் அவருக்கு போகலாம். அதற்கு முன்னாடி இந்த துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கலாம்ன்ற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மைதானா? நம்பலாமா? இல்லை, இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட செய்தி தான். ஆமாம். இப்பொழுது அது தவிர்க்க முடியாத செய்தியாக மாறிவிட்டது. ஏன்னா அவர் அமெரிக்கா பயணம் திட்டமிடப்பட்டு விட்டது, மத்திய அரசாங்கமும் அதை அனுமதி கொடுத்துருச்சு. அப்போது 1.5 மாத காலம் அவர் உடல்நிலை மருத்துவ பரிசோதனையோ அல்லது தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறாரோ அமெரிக்காவில் 1.5 மாதம் இருக்க, 1 மாதத்திலிருந்து 1.5 மாதம் வரைக்கும். இப்போ இந்த காலத்தில் தமிழ்நாடு அரசு பல பிரச்சனைகளை சந்திக்குது. என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்பு கள்ளச்சாராயம், இப்படி தமிழ்நாடு அரசு சென்சிட்டிவாக எதிர்கட்சிகள் வசை மாறி புழிஞ்சிட்டே இருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் இறுதி அஞ்சலிக்கு வந்த முன்னாள் யூபி முதல்வர் மாயாவதி தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சியா, இந்திய அளவில் இது பேசு பொருளாக மாறிப்போச்சு. அப்போ முதலமைச்சருக்கு மேலும் மேலும் என்ன ஒரு பெரிய அழுத்தம், அரசியல் அழுத்தம். இதில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகள் சரியாக ரியாக்ஷன் பண்ணலை. கள்ளக்குறிச்சியில் நீங்கள் சிறுத்த சுணக்கம், அதை தாண்டி ஒரு தலித் தலைவர் கொல்லப்படுகிறார், அதுலேயும் பெரிய இணக்கம் சுணக்கம். இதில் விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கிற வன்னியர் சங்க ஒரு வாக்கு வங்கியை எடுக்கணும், வன்னியர்களுக்கான அரசியல் களங்க. இதில் ராமதாஸை நேரடியாக களத்தில் நிற்கிறார். அப்போ ராமதாஸை எதிர்க்கக்கூடிய கூட்டணி தலைவர் யார்? வேல்முருகன். வேல்முருகன் அமெரிக்காவுக்கு போயிட்டார். வேல்முருகன் அமெரிக்கா போயிட்டார். களத்தில் ராமதாஸுக்கு எதிராக திமுக சார்பு நிற்கக்கூடிய போராளி யார்? வேல்முருகன் அந்த தேர்தலுக்கு போகவே இல்லை. எங்கே விக்கிரவாண்டி தேர்தலுக்கு போகலை. ஏன்னா அது வன்னியர் பகுதி, வன்னியர் பெல்ட்டு. ராமதாஸ் அங்கே அப்பா மகன் 2 பேரும் நாங்கள் தான் ஜெயிப்போங்கிறாங்க. ஆளுங்கட்சி தோற்று போயிருங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம், 32,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த தடவை
திமுக வாங்கின 72,000 ஓவர் டைப்பு நாங்கள் ஜெயிப்போங்கிறாங்க. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. இதில் எதிர்த்து நிற்கக்கூடிய வேல்முருக களத்தில் இல்லை. இருந்தாலும் திமுக வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் உன்னிப்பாக பார்க்கப்படும். எங்கேயா போயிட்டார் வேல்முருகன்? திமுகவோட நெருக்கம் இல்லையா? வாழப்பாடி கூட பேசிகிட்டு இருக்காரா? நீங்கள் தேர்தல் களத்துக்கு வரலினால ஏதோ ஒரு சிக்னல் தான் அர்த்தம். இதுக்கு நடுவில் சிறுத்தை வெளியேறுதுன்னு மீடியா பூரா கொளுத்தி போட்டு ஓடிட்டுருக்கு. நீங்கள் அவரை கூப்பிட்டாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து சந்திங்க. நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணாங்களா? இது எல்லாமே திமுகவுக்கு தலைவலி போய் திருகுவலி வந்துருச்சு. என்ன திருகுவலி? என்ன திருகுவலினா கூட்டணி உடைஞ்சிருமோ. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு முன்பிருந்த கள்ளக்குறிச்சியில் சிறுத்தை அதிருப்தி. அவரே சொல்றாரு இது போலி குற்றவாளின்ட்டார். அந்த குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ட்டார். அப்போ அரசு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாரு? சிறுத்தை. ஆனால் வன்னியரசு வேற மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாரு? வன்னியரசு வந்து குற்றவாளிகளை கொலை செய்யறது வந்து இன்னும் இது கிடையாது, என்கவுண்டர் பண்றது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாரு. இல்லை, இப்போ இந்த கட்சிக்கு வந்து அதிகார மையம் யாரு? திருமாவளவன். அப்புறம் அவரு தான் நமக்கு அவருடைய செய்தி தான் நீங்கள் இறுதியானது. அவர் சொல்லிட்டாரு இந்த உண்மை. தளபதியாச்சே வன்னியரசெல்லாம். அப்போ அவர் தனி கோஷ்டியில் இருக்காரா? அது நீங்க தான் சொல்லணும். இவர் ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து மாறி இருக்கு இல்லையா? மாறியான கருத்துக்கள் இருக்கு. அது அவருடைய கருத்து தான் இறுதியான கருத்து. திருமாவளவன் கருத்து இறுதியான கருத்து. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியோடு நீங்க இணக்கமாக இல்லைங்கிற செய்திக்கு வலு சேர்க்கக்கூடிய செய்தி தான் உண்மை குற்றவாளி இல்லைன்ட்டு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி ஆளுநர்கிட்ட சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன? குற்றவாளி ஒரிஜினல் இல்லையா? திரும்ப சொன்னது உண்மையாக போச்சா? அந்த அம்மா இல்லை, நான் ஆளுநரை பார்க்க போகிறேங்க. இப்படி ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு திமுகவுக்குள்ள. இந்த நேரத்தில் ஆளுங்கட்சி எந்த சலசலப்பும் இல்லாமல் ஆட்சி நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்ட பிறகு 65 IAS அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. உள்துறை செயலாளர் அமுதா நேர்மையின் சிகரம், அந்த அம்மா அதுலேருந்து விலகி போயிடுச்சு. அவங்களா விலகியிருக்காங்க. எனக்கு இந்த உள்துறை பதவியே வேண்டாங்க. எதனாலனா நீங்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு வெள்ளத்துறை முதல் நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆமாம். யாரால? அதே உள்துறை செயலாளர் அமுதாவால. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க? அது இல்லை, வாபஸ் வாங்கப்படுது. இப்போ முதல்ல யார் கட்டளை இட்டது, 2வது யார் கட்டளை இட்டது, அதில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. இப்படி பல அதிருப்தி இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. இப்போ தமிழ்நாடு கேடர்லேருந்து வெளியேறி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. 65 IAS அதிகாரி அவங்களா கேட்டு வாங்கி போயிருக்காங்களா? ஆமாம், அப்படிதான். ஆமாம், உள்துறை எனக்கு வேண்டாம், உள்துறை எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க. ராதாகிருஷ்ணனுடைய பதவிக்கு யார் வந்திருக்கான்னா, ராதாகிருஷ்ணன் நகராட்சி கமிஷனர் இருந்தார். நகராட்சி கமிஷனராக இருந்து நேருவுக்கு அவருக்கும் உடன்படலை. உள்ளாட்சித்துறையிலிருந்து ராதாகிருஷ்ணன் மாற்றப்படுறாருன்னா அது உள்நோக்கம் இருக்கு. அவர் வந்து வாலண்டியரெல்லாம் போல அவரை வெளியிலேருந்து அனுப்புகிறாங்க. அப்போது இப்படி நிறைய 1.5 மாத காலம் எந்த சலசலப்பும் இல்லாமல் ஆட்சி நடத்துறதுக்கான ரூட்டை கிளியர் பண்ணுறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் அதுக்காக 65 IASக்களை மாற்றுவாங்களா? 65 IASம் இந்த அரசோடு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முரண்பாடு உள்ளவர்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். 65 பேரையும் ஒரே நேரத்தில் 6 பேரை மாற்றலாம், 7 பேரை மாற்றலாம். இதுக்கு மேலே போனால் இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ நாளாக தயாராகிருக்கு? நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தால் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டது 1 மாத காலமாக, ஒரே நாளில் நடந்த விஷயம் இல்லை. 65 IAS அதிகாரிகளை 1 மாத காலமாக பட்டியல் தயார் செய்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்து, முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் உறுதியான பிறகு இந்த 65 IAS அதிகாரிகளும் மாற்றப்படுகிறார்கள். இது மாற்றப்படுறாங்க, புது அதிகாரிகள் வருவாங்க இல்லையா? அவரை இவர் டேக்கிள் பண்ணிப்பாரா? இல்லை, இந்த புது அதிகாரிகளை
இவர்களுக்கு வேண்டிய, இவர்களுக்கு உடன்படுகிற, இவர்களுடைய சமரசம் செய்து கொள்ளுகிற அதிகாரிகள் தான் 65 இடத்துல போடப்படும். அப்போ மாற்றப்பட்ட 65 பேருமே உங்களோட சமரசம் இல்லாதவர்களா, எதுவுமே ஆமாம் உடன்படாதவர்களா? அதுதான் காரணம். அப்போது இந்த பட்டியல் தயாரிப்பு என்பது நீங்கள் எப்பவுமே பொது தேர்தல் வருகிற பொழுது ஒரு கடுமையான டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஏன்? தேர்தல் நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தான் தேர்தல் அதிகாரிகள். இந்த தேர்தல் அதிகாரிகள் சிலரை, அதே போல் காவல் கண்காணிப்பாளர்களை சிலரை அரசுக்கு, அதாவது திமுக கட்சிக்கு, ஆட்சிக்கு சாதகமானவர்களை சாதகமாக போட்டுக்கொள்வார்கள். இது திராவிட இயக்கத்தினுடைய மாடல். இப்போ அதே போல தான் இது நடந்திருக்கு. இந்த அதிரடி மாற்றம் என்பது உதயநிதிக்கு மேலும் ஒரு மகுடம். இப்போ எல்லாமே சாஃப்ட் நேச்சர் பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு துணை முதல்வர், முதலமைச்சருடைய இலாக்காக்களை அவர் பார்த்துக்குவார். இதுதான் இந்த 65 ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றத்திற்கு பின்னால் உள்ள செய்தி. இன்னொரு பக்கம் அதிமுகவை சுற்றி வட்டமடிக்கும் பல செய்திகள் இருக்குது. அதில் குறிப்பாக 6 பேர் போய் பார்த்தாங்க, அதிமுக வந்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்க்கணுன்ற மாதிரியான செய்திகள். இன்னொரு பக்கம் ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மிக முக்கியமான விஷயம், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த கைது, கேரளாவில் வைத்து கைது செய்யப்படுகிறார், கரூருக்கு கூட்டிட்டு வரப்படுகிறார். வந்த பிறகு அவர் எதிர்கொள்கிறாரு. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கரும் சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களும் சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கைக்கு பழிவாங்கும் விதமாக தான் இந்த கைது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரை எதுவும் நீக்கலை, அவரை பற்றி பெரிய அளவில் பேசலையே, அது என்ன காரணம் சார்? இல்லைங்க, அதாவது செந்தில் பாலாஜி கைது பிஜேபி மீது தான் அபாண்ட குற்றச்சாட்டு. ஆனால் இவர் முடிச்சு போடுறாரு. அதுக்கு எப்படி முடிச்சு? எம்ஆர் விஜயபாஸ்கரின் கைது செந்தில் பாலாஜியின் கைதின் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவா கைது பண்ணிச்சு? இல்லையே, திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை கைது பண்ணி சிறையில் போட்டிருக்கு. அவர் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாரோ? இல்லை, எப்படி இல்லை, டெல்லியில் எடப்பாடி பிரதமராக இருந்தாரா, அமலாக்கத்துறை மந்திரியாக இருந்தாரா? எதுவுமே இல்லையே. அப்போ இல்லை இப்படி சொல்லியிருக்காரு போல சார். இவர் எங்கால ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களால் ஒருத்தரை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் சொன்னாரோ என்னவோ. இல்லை, அது இப்போ செந்தில் பாலாஜிக்கு அதிமுக சம்மந்தமே இல்லையே. இருந்துச்சு, இப்போ இல்லை, எப்பவுமே இல்லையே. ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போய், அதெல்லாம் கதை அவர் திமுக மந்திரியில், அவர் திமுக மந்திரியை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக எப்படி கைது பண்ண முடியும்? அது குழப்பமான அறிக்கை தான். ஆமாம், இல்லை, இடத்துல அப்படியே அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்படி தான் கொடுத்துருந்தாரு, அப்படி தான் சொன்னார் அவர் ப்ரெஸ் மீட்டில், அப்படி தான் சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். ஆமாம், இல்லை, அது ஒரு குழப்பமான, மக்களை குழப்புகிற விஷயம், வாய்ப்பே இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கரை நீதிமன்றம் வழக்கு பதிவு சொல்லுது. ஏன்னா 100 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்த எம்ஆர் விஜயபாஸ்கர் புகார் கொடுத்த பிரகாஷ் மனைவி, மகள் அத்தனை பேரும் கடத்தி கொண்டு போய் அடைத்து வைக்கப்பட்டார்கள். மாநில காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டிய பிறகு நீதிமன்றம் ஆணையின் படித்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு போகுது. திமுகவே மெத்தனமாக இருந்தது. யாருக்கு ஆதரவா? அதிமுக ஆதரவா. என்ன காரணம்? அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர்கிட்ட சில கருப்பு ஆடு காவல்துறை தொடர்பில் இருந்ததுங்கிறாரு பிரகாஷ். ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குறதுக்கு முன்பு கரூரில் புறநகர் பகுதியில் ஒரு பண்ணை வீட்டில் இருந்திருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். இவரே கூட்டி போய் காமிச்சிருக்காரு. காவல்துறை கைது பண்ணலையே. அதற்கு பிறகு தான் சிபிசிஐடி வேணும், இந்த காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, உடனடியாக சிபிசிஐடி விசாரணை வேண்டும்னு கேட்ட பிறகு தான் இந்த போலீஸ் வேலை செய்யலை. திமுக போலீஸு, ஆதரவு போலீஸு வேலை செய்யலை. மீண்டும் சிபிசிஐடி
விசாரணை வேணும்னு கேட்ட பிறகு தான் சிபிசிஐடி திருவனந்தபுரம் போய் பிடிச்சிட்டு வரான். இதை நீங்கள் அவர் பிரகாஷ் கடத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, மனைவி கடத்தப்பட்டு, சொத்து எழுதி வாங்கப்பட்டு, இவ்வளவு நடந்து அவர் லோக்கல் கரூர் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறார், டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாரு, காவலில் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கா, எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கா? காவல்துறையில் பல கருப்பு ஆடுகள். முதலமைச்சர் சொன்னார்ல, விஜய் நம்ம ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னாடி இரும்புக்கரம் பல கருப்பு ஆடுகள். அந்த கருப்பு ஆடு எங்கே இருக்குது? கரூர்லையும் இருக்குது. சென்னையில் மட்டும் கருப்பு ஆடு இல்லை, எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்குது. காவல்துறையை பொறுத்தவரை பொய் வழக்கு போட்டு யாரா எந்த விசாரணை கைதியும் அவன் குற்றமற்றவன்னு நீதிமன்றத்துக்கு போய் பிணையில் வருவதுக்கு பல லட்சம் ரூபா வேணும், பல லட்சங்கள் வேணும், சில ஆயிரங்களாவது வேணும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பொய் வழக்கு போடுகிறவர்களை நீங்கள் எந்த சட்டமும் தண்டிப்பதில்லை. இது பொய் வழக்குன்னு குவாஸுக்கு எங்கே போகிறான்? ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. குவாஸை ஹைகோர்ட் பண்ணுது. அப்போ இது பொய் வழக்கு தானே. காவல்துறை அதிகாரி போடுற பொய் வழக்கை எத்தனை பேர் ஹைகோர்ட்டில் போய் குவாஸ் பண்ண முடியும்? ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்துக்கு எத்தனை பேருக்கு அப்பாவி போக முடியுங்க? இந்த காவல்துறை கருப்பாடுகள் சாதாரணமாக கையூட்டை வாங்கிட்டு உயரதிகாரி எதை சொல்கிறாங்களோ அதை உயரதிகாரி எதிர்த்து பேச முடியாத நீங்கள் ஊழல்வாதிகள். அப்போது இது ஹைகோர்ட்டில் போய் குவாஸ் பண்ணால் அது குவாஸ் ஆயிடுது. இந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுதுங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் ஆவணங்களின் அடிப்படையில் தள்ளுபடியாது. அப்போ இவன் ஜெயிலுக்கு போய் வெளியே வந்து வழக்கு நடத்தி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பொருளாதார செலவு, நேரம், காலம், சிறைக்குள்ள அனுபவம். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் கேஸில் லோக்கல் காவல்துறை நடவடிக்கை இருந்தால் நீங்கள் இந்த கேரேஜ் ரத்து பண்ணியிருக்கலாமா? பிரகாஷ் உடைய சொத்தை நீங்கள் விரட்டி அடித்து தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் வாங்குறாங்கிறதா வழக்கை. ஆமாம். இப்போ இந்த வழக்கை இவர் கடத்தப்பட்ட அரை மணி நேரத்தை முடிச்சிட்டிங்கன்னா பதிவாளர் கரை பண்ணியிருப்பாரா? அப்போ எங்கே தப்பு நடக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு காவல்துறை ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். இந்த குற்ற வழக்கில் கூட்டாளி. எனக்கு தெரிஞ்சு பல கூட்டாளி இருக்காங்க இதில். காவல்துறையில் ஒரு வழக்கில் ஹைகோர்ட்டு ஒரு ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வாங்குவதற்கு ஒரு பதிவாளர் உதவி செஞ்சுருக்கார். பதிவாளர் பதிவு செய்யலினா முடியுமா? ஏமா நீ சொத்தை ஏன் அவருக்கு எழுதி கொடுக்குற? நீ விரட்டப்பட்டையா? உன்னை கடத்திட்டு வந்தாங்களா? அந்த அம்மாவை 3-4 நாட்கள் அம்மாவை மகளை கடத்தி வச்சுருந்துருக்காங்க. பிரகாஷ் கடத்தப்பட்டிருக்கார். இல்லை, அந்த மக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கிரையம் பண்ணி கொடுக்குற பொழுது அப்பா தான் எனக்கு சொத்தை எழுதி கொடுத்தாரு. எங்கள் அப்பா எங்கே? எங்கள் அப்பா எங்கே கடத்தி கொண்டு வச்சு நீங்கள் கழுத்தில் கட்டி வச்சுருக்காங்க, நான் கையெழுத்து போட்ட மாட்டேன்னு சொல்லி எங்கே ரிஜிஸ்டார் முன்னாடி சொல்லியிருந்தால், காவல்துறை அங்கே வந்திருந்தால் இந்த பத்திரப்பதிவே நடந்திருக்காதுங்க. இந்த பத்திரப்பதிவை நடந்திருக்கு காவல்துறை அதிகாரிகள் உடந்தையோடு, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உடந்தையோடு தான் இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு. அப்போ காவல்துறை செயலிழந்து போய்விட்டது, பத்திரப்பதிவுத்துறை செயலிழந்து போய்விட்டது. இதுக்கு பிறகுதான் அவர் எதை போய் கேட்குறாரு? சிபிசிஐடி. இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை ஒத்துழைக்கல, காவல்துறை இந்த பத்திரப்பதிவுக்கு உதவி செஞ்சிருக்கு, கள்ள பத்திரப்பதிவுக்கு அமைச்சருக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஆட்சி திமுக ஆட்சி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை மிக சாதாரணமாக எழுதி வாங்குறாரு, கடைச்சி கொண்டு வச்சு எழுதி வாங்குறாருன்னா அப்போ எத்தனை கருப்பு ஆடுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களை எடுக்க வேண்டியிருக்குன்னு நான் உங்கள் பொதுமக்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். எந்த வழக்கு நடந்தாலும் அந்த வழக்கில் ஒரு பெரிய காவல்துறை தலையீடு இல்லாமல் இது நடக்காது. 6000 ரவுடிகள், A+ ரவுடிகள்லாம் யார் ஏன் போலீஸ் தெரியாதா? இவர்கள் பூரா காவல்துறையினுடைய கண்ணசைவில் தான் அத்தனை பேர் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். 22,000 முழு நேர ரவுடிகள். இதெல்லாம் யார்? பொதுமக்களை வெட்டி கொள்ளுகிற ஒருத்தருக்கு கூட ஆயுள் தண்டனை கிடைக்கலைங்க. 6000 A+ ரவுடிகள் இருக்கிறான். 6000 A+ ரவுடிகள் மேலே குறைந்தது 10 வழக்கு, 5 வழக்கு கொலை வழக்கு. ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய வழக்கை காவல்துறை நிரூபிக்கிறதில்ல எங்கள் கோர்ட்டில். என்கவுண்டர் பண்ண திருவேங்கடத்தின் மீது ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி தென் என்ற தென்னரசை நடு ரோட்டை ரசித்து வெட்டி கொள்றான். அடுத்த ஆம்ஸ்டாங் கொண்டு இருக்கான். அப்போது காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருந்தது?
அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா, தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா? வாங்கி கொடுக்கவே இல்லையே. ஏன் நிரூபிக்க முடியல? கொலை செஞ்சது உறுதி. தென்னரசு கொல்லப்பட்டது மனைவி மக்கள் முன்னாடியே கொல்லப்படுறான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுறான். இது எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கிறது? இப்படி இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவல் இருக்கா? காவலை கருப்பா காவலாக இருந்தால் அவசரமாக முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம், அவசியமாக முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம். எம்ஆர்கே விஜயபாஸ்கர் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை கணவன் மனைவி மகள் 3 பேரும் கடத்தி கொண்டு போய் வச்சு ஒரு சொத்தை எழுதி வாங்குறாருன்னா 100 கோடி ரூபாய் சொத்து. ஆனால் அவரை கட்சியிலேருந்து நீக்காம எடப்பாடிக்கு இப்போ அவர் தேவை என்ன? அவருக்கு அடுத்த கரூர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் அவர் தான். எழுதியாச்சு. ஏன்னா அவர் தான். இல்லை, செந்தில் பாலாஜி கைது பண்ணோன்னா அமைச்சர்லேருந்து நீக்கணும், அவரை கட்சியிலேருந்து நீக்கணும்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அப்படின்னா அதே மாதிரி தானே எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் இப்போ வழக்கு வந்திருக்கு. 100 கோடி ரூபாய் நில அபகரிப்புக்கு வழக்கு வந்திருக்கு. அப்போ அட்லீஸ்ட் அவர் கட்சியிலேருந்தாவது நீக்கலாமே, இல்லை இடைக்கால நீக்கமாக செய்யலாமே. இல்லை, கட்சியிலேருந்து நீக்கினா அவர் கட்சியை விட்டு வெளியேறிடுவார். இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் காத்திருக்கணுமா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அதை குற்றமே பொய்யுங்க. காவல்துறை சொல்கிறதும் பொய், சிபிசிஐடி சொல்கிறதும் பொய், பத்திரப்பதிவுத்துறை சொல்கிறதும் பொய். எல்லாம் ஸ்டாலின் கால் பிடிச்சி சொல்கிறாருங்க. ஸ்டாலினை அரசியல் பழிவாங்கலுங்க. குற்றமற்றவருங்க யாரு? நீதிமன்றம் சொல்லுதோ இல்லையா, எடப்பாடி சொல்லிட்டார். எடப்பாடிக்கு அவர் குற்றமற்றவர், ஸ்டாலினுக்கு இவர் குற்றமற்றவர். அப்போது மக்கள் என்னையா குற்றம் பண்ணா? நீங்கள் எழுதி வச்சுங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பார் எடப்பாடி. அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மந்திரி. அடுத்து 1000 கோடியை கடத்திட்டு போய் எழுதி வாங்குவார். 1000 கோடியை கடத்தி கொண்டு போய் எழுதி வாங்குவார். இதுக்கு திமுக அதிமுக 2 அரசுகளும் 2 அரசுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் அத்தனை பேருடைய ஆதரவோடு இந்த கடத்தல் வழக்கு காணாமல் போகும். ராமஜெயம் கொலை வழக்கை போல இந்த கடத்தல் வழக்கம் காணாமல் போகும். இதுதான் திராவிட இயக்கம் அதிமுக திமுக மாடல். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.